Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் அண்ட் அதோட ஐடென்டிட்டிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பாருங்க, sin தீட்டாவோட வேல்யூ என்னன்னா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டனிஸ். இது நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஓகே, இப்போது ஒரு ட்ரையாங்கிளில் எது ஆப்போசிட் சைடு எது ஹைபாட்டனியூஸ் சைடு அப்படின்னா எப்பயுமே நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? இது ஆங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஆங்கிள். ஓகேங்களா? இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைட் பேர் ஹைபாட்டனியூஸ், ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு, கீழே இருக்கிறது adjacent side. ஓகேங்களா? இதுதான் hypotenuse opposite adjacent. sin theta அப்படின்னா opposite by hypotenuse, opposite by hypotenuse. cos theta அப்படின்னா adjacent side by hypotenuse side. tan theta அப்படின்னா tan ஓட வேல்யூ வந்து tan theta equal to sin theta by cos theta தான் tan theta. ஓகேங்களா? இப்போ sin ஓட வேல்யூ என்னது? opposite by hypotenuse. அப்போ opposite by hypotenuse by cos theta ஓட வேல்யூ adjacent by hypotenuse இல்லைங்களா? இப்போ இது ரெசிப்ரோக்கலாக நான் எடுத்துகிட்டு போகிறேன். ரெசிப்ரோக்கலாக எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா opposite by hypotenuse into hypotenuse by adjacentன்னு வரும். அப்போது ஹைபாட்னிஸ் கேன்சல் ஆகிட்டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா? அதுதான் இந்த ஃபார்முலா. அப்போது tan theta ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட இன்வர்ஸ் பார்க்கலாம். கொசிக்கன் அப்படின்னா 1/sin theta தான் கொசிக்கன் தீட்டா. ஓகேங்களா? சைனோட இன்வர்ஸ் கொசிக்கன் தீட்டா, காஸோட இன்வர்ஸ் சீக்கன் தீட்டா, டேனோட இன்வர்ஸ் காட் தீட்டா. ஓகேங்களா? இப்போ சீக்கன் தீட்டா அப்படின்னா 1/cos, காட் தீட்டா அப்படின்னா 1/tan theta. நெக்ஸ்ட்டு trigonometric ratios of complementary angles. complementary angles அதாவது complementary என்னது? 90 டிகிரி ரெண்டையும் ஆட் பண்ணாலோ சப்ராக்ட் பண்ணாலோ நம்மளுக்கு 90 டிகிரி கிடைக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி சப்ளிமெண்ட்ரினா 180 டிகிரி வச்சு நம்ம போடுவோம். இப்போ காம்ப்ளிமெண்ட்ரின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ sin 90 minus theta equal to cos theta. ஓகேங்களா? அடுத்து cos 90 minus thetaனா sin thetaன்னு வரும். tan 90 minus theta அப்படின்னா cot theta, கொசிக்கன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படின்னா சீக்கன் தீட்டா, சீக்கன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா கொசிக்கன் தீட்டா, காட் 90 மைனஸ் தீட்டா டேன் தீட்டா. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே நம்ம மாறிடும். இப்போ 90 and 270 வந்துச்சுன்னா சைனாக இருந்தால் காசாக வரும், காசாக இருந்தால் சைனாக வரும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு ஸ்கொயர்ஸ். சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னாலும் சைன் ஸ்கொயர் தீட்டா தான், காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னாலும் காஸ் ஸ்கொயர் தீட்டா, tan theta the whole square theta, tan square theta. நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணக்கூடிய இந்த ஃபார்முலாஸை எப்படி ஈஸியாக நம்ம மெமரைஸ் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது தீட்டாவோட வேல்யூ 0, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி அண்ட் 90 டிகிரி. நான் சைன், காஸ், டேன், கொசிக்கன், சீக்கன், காட் ஃபுல்லாக எழுதிட்டேன். ஓகேங்களா? சரி, இப்போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேலே ஃபுல்லாக ஜீரோஸ்லேருந்து நம்பர் போட்டுக்கோங்க. 0, 1, 2, 3 and 4. ஓகேவா? மொத்தம் இதில் லாஸ்ட்டில் என்ன நம்பரில் முடியுது? 4ல் முடியுதா? அப்போ எல்லாத்தையும் 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டு உள்ளே கேன்சல் பண்ண முடியுதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? 0 by anything 0 இல்லைங்களா? ஃபஸ்ட்டு நான் சைனோட வேல்யூஸ் மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். சைனை வச்சே மிச்சம் எல்லா வேல்யூஸுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 0 by anything 0, 0 ஒரு ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 0 தான் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ 1/4 இருக்கா? இந்த 1/4 1/4 ரூட் ஆஃப் தனித்தனியாக நான் ரூட் எடுக்கிறேன். 1 ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 1 தான் வரும், 4 ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 2. அப்போ 30 டிகிரியோட வேல்யூ 1/2 சைனுக்கு. நெக்ஸ்ட்டு 2/√2/4 இல்லைங்களா? 1 2 is 2, 2 2 is 4. இப்போ 1/√1/2ன்னு இருக்குது. 2 ரூட்லேருந்து வெளியே எடுக்க முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் 1/√2. 45 டிகிரிக்கு 1/√2. நெக்ஸ்ட்டு 3/4. 3 ரூட்லேருந்து வெளியே எடுக்க முடியாது. 4 ரூட்லேருந்து வெளியே எடுத்திங்கன்னா 2. ஸோ √3/2. இது ரெண்டும் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 1 is 1, 1 4 is 4, 1 4 is 4. அப்போ ரூட்லேருந்து 1 வெளியே எடுத்தால் 1. ஓகேங்களா? இப்போ நம்ம சைனை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். 0க்கு 0, 30க்கு 1/2, 45க்கு 1/√2, 60க்கு √3/2, 90க்கு 1. காஸ் வேல்யூக்கு வந்து சைன் வேல்யூவை அப்படியே ரிவர்ஸில் எழுதணுன்னா காஸ் வேல்யூ கிடச்சிரும். 1
0க்கு 1, 30 டிகிரிக்கு √3/2, 45 டிகிரிக்கு 1/√2, 60 டிகிரிக்கு 1/2, 90 டிகிரிக்கு 0. ஓகேங்களா? இதுதான் காஸ் தீட்டாவோட வேல்யூ. நெக்ஸ்ட் tan தீட்டா. tan தீட்டா நம்மளுக்கு என்ன தெரியும்? tan தீட்டா ஈக்குவல் டு sin தீட்டா பை காஸ் தீட்டா இல்லைங்களா? இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க. 0/anything 0. நெக்ஸ்ட்டு 1/2 √3/2 ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது 1/2 இன்ட்டு டிவைடில் √3/2ன்னு வரும். நான் இன்ட்டு போட்டு ரெசிப்ரோக்கல் எழுதிக்கிறேன். 2/√3ன்னு வரும். 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1/3. நெக்ஸ்ட் 1/√2 1/√2 இன்ட்டு √2/1 √2 கேன்சல் ஆகிடும். 1/1 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் √3/2 இன்ட்டு 2/1 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா √3. அடுத்து 1/0 0/anythingனா நம்மளுக்கு ஆன்சர் 0. 1/0 anything/0 அப்படின்னா அது இன்ஃபினிட்டி, நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ அன்டிஃபைன் இல்லாட்டி இன்ஃபினிட்டின்னு போட்டுக்கலாம். இதுதான் டேனோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு கொசிக்கன் அப்படின்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம்? 1/sin த கொசிக்கன். இதோட ரெசிப்ரோக்கல். அப்போ 1/0 1/0னா அன்டிஃபைன்ட். இது வந்து 1/1 இன்ட்டு 2/1ன்னு வரும். 1/1 இன்ட்டு 2/1. ஓகேங்களா? அப்போ 1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் 2/1 தான் இருக்கும். அப்போ ஆன்சர் இஸ் 2. நெக்ஸ்ட் 1/1/1/√2ன்னு வரும். ஓகேவா? அப்போ √2/1ன்னு வரும். ஸோ ஆன்சர் இஸ் √2. நெக்ஸ்ட் இது அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுதினீங்கன்னா 2/√3. இது 1/1 1 தான் வரும். சீக்கனுக்கு அதே மாதிரி தான். காஸ் அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுதுனீங்கன்னா 1/1 வந்து 1. இது அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுதும்போது 2/√3. இதை ரெசிப்ரோக்கல் எழுதும்போது √2. ரெசிப்ரோக்கல் எழுதும்போது 2. 0/1 இது அப்படியே ரெசிப்ரோக்கல். இங்கே வந்து டினாமினேட்டரில் 1 இருக்கிற அர்த்தம். 1/0 அப்படின்னா அன்டிஃபைன்டு. நெக்ஸ்ட் காட் தீட்டா. காட் தீட்டானா சைன் தீட்டா டேன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் இல்லையா? அப்போ டேன் 0/1 அப்படின்னா அன்டிஃபைன்ட். இங்கே √3 1 1/√3 0ன்னு வரும். ஏன் இங்கே அன்டிஃபைண்டாக இருக்கிற 0 எடுத்திருக்கோம் அப்படின்னா, அன்டிஃபைன்ட் அப்படின்னா என்னது? 1/0 தான் அன்டிஃபைன்ட். அப்போ இது ரெசிப்ரோக்கல் எழுதினீங்கன்னா 0/1. 0/1 இஸ் 0. ஸோ இந்த வேல்யூ நம்மளுக்கு 0ன்னு கிடச்சிரும். அப்போ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்கள் மக்கப் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. சைனோட வேல்யூ மட்டும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் இருக்கிற 5 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸோட வேல்யூவை நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டான்னு பார்த்தோம். ஓகேவா? 90 மைனஸ் தீட்டா. ஏன் இந்த இடத்துல காஸ் தீட்டா வந்திருக்கு அப்படின்னா, இதுதான் நம்ம ஒரு குவாட்ரன்ஸில் எடுத்திருக்கிற டிகிரிஸ். என்னென்ன டிகிரி எடுத்திருக்கோம்னா 90 டிகிரி மைனஸ் தீட்டா, அடுத்து 90 ப்ளஸ் தீட்டா, 180 மைனஸ் தீட்டா, 180 ப்ளஸ் தீட்டா, 270 மைனஸ் தீட்டா, 270 ப்ளஸ் தீட்டா, 360 மைனஸ் தீட்டா, 360 ப்ளஸ் தீட்டா. இதுதான் இதோட, அதாவது ஒரு சர்க்கிளோட ஃபுல் ரொட்டேஷனாக நம்ம அப்படியே எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ். ஓகேவா? ஏ ஆல் சில்வர் டீ கப்ஸ். ஏன்னா எல்லாமே அதோட எல்லா வேல்யூஸுமே சைன்லேருந்து காட் வரை இருக்கிற எல்லா வேல்யூமே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். 90 டிகிரி மைனஸ், அப்போ இங்கே வந்து வெறும் சைன் தீட்டா தானே வந்திருக்கணும்னு நீங்கள் கேட்பீங்க. ஏன் நம்ம இங்கே காஸ் தீட்டா போட்டிருக்கோம் அப்படின்னா 90 டிகிரிக்கும் 270 டிகிரிக்கு மட்டும் சைனாக இருந்தால் காசாக மாறும், காசாக இருந்தால் சைனாக சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் இதோட ரூல். இந்த ரூல் படி தான் நம்ம இங்கே வந்து சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டான்னு எழுதியிருக்கோம். இப்போது 90 மைனஸ் தீட்டாவும் 360 டிகிரி ப்ளஸ் தீட்டாவும் வந்தால் நம்மளுக்கு இங்கே பாசிட்டிவ் வேல்யூ. இதே இது சைன் 360 டிகிரி ப்ளஸ் தீட்டான்னு வருதுன்னு வைங்க, என்ன ஆன்சர் வரும்னா வெறும் சைன் தீட்டான்னு தான் வரும். ஓகேவா? இங்கே 360 டிகிரி இருக்குது. நம்ம எந்த ரெண்டு வேல்யூஸ்க்கு மட்டும்தான் மாறும்னு சொல்லிடணும். 90 டிகிரியும் 270 டிகிரிக்கு மட்டும்தான் இதோட வேல்யூ வந்து மாறும். சைனாக இருந்தால் காசாக மாறும், காசாக இருந்தால் சைனாக மாறும், டேனாக இருந்தால் காட்டாக மாறும், கொசிக்கனாக இருந்தால் சீக்கன், சீக்கனாக இருந்தால் கொசிக்கனாக மாறும். ஓகேங்களா? அப்போது இங்கே 360 டிகிரி இருக்குது. 360 டிகிரிக்கு நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகாது. ஸோ சைன் 360 டிகிரி ப்ளஸ் தீட்டா அப்படின்னா சைன் தீட்டா தான் வரும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து எஸ் எதை டினோட் பண்ணுதுன்னா சைன் அண்ட் சைனோட இன்வர்ஸ். சைனோட இன்வர்ஸ் என்னது? கொசிக்கன்.
அப்போது சைன் தீட்டாவும் கொசிக்கன் தீட்டாவும் மட்டும்தான் இங்கே பாசிட்டிவ் வேல்யூஸாக இருக்கும். அதர் ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாமே இங்கே நெகட்டிவ் வேல்யூஸ். அதே மாதிரி இங்கே டீனா டேனோட இன்வர்ஸ் மட்டும்தான் பாசிட்டிவ், மிச்சது எல்லாமே நெகட்டிவ். சி காஸோட இன்வர்ஸ், காஸ் தீட்டாவும் சீக்கன் தீட்டாவும் மட்டும்தான் இதில் பாசிட்டிவ் வேல்யூஸ், மிச்சது எல்லாமே நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூஸ். இங்கே வந்து tan அண்ட் காட் தீட்டா இது ரெண்டு மட்டும்தான் பாசிட்டிவ் வேல்யூஸ். ஓகேங்களா? இந்த ஒரு குவாட்ரன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 12th வரையும் ட்ரிக்னாமெண்ட்ரி போடும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபார்முலாஸாக மனப்பாடம் பண்ண தேவையே இல்லை. ஓகேங்களா? இந்த வேல்யூஸ் தெரிஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருந்தால் என்ன எதுலலாம் பாசிட்டிவ் எதெல்லாம் நெகட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்டில் எதெல்லாம் பாசிட்டிவ் எதெல்லாம் நெகட்டிவ், இது மட்டும் தெரிஞ்சுட்டு எந்த ரெண்டு வேல்யூஸ்க்கு மட்டும் சைனாக, அதாவது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனே சேஞ்ச் ஆகும். சைனாக இருந்தால் காஸாக இருந்தால் சைன், டேனாக இருந்தால் காட்டாக இருந்தால் டேன், அப்படி மாறும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எதுனா 90 and 270 மட்டும்தான் அப்படி சேஞ்சஸ் ஆகும். ரிமைனிங் இருக்கிற 180 and 360 டிகிரிக்கு சேஞ்சஸ் ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், டிகிரி அண்ட் ரேடியன். டிகிரிக்கு என்ன ரேடியன் கொடுப்போம்? 30 டிகிரிக்கு π/6. ஓகேங்களா? 60 டிகிரிக்கு π/3, 45 டிகிரிக்கு π/4, 90 டிகிரிக்கு π/2, 180 டிகிரிக்கு π. ஓகேங்களா? இது வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இது ஃபார்முலா மாதிரி. ஓகேங்களா? அதே மாதிரி 1 + tan ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, 1 + cot ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா. இப்போது இதிலிருந்து நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா, இப்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா மட்டும் கொடுத்துட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னால் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? காஸ் ஸ்கொயர் தீட்டாவை மட்டும் இந்த சைடு வச்சுக்கலாம், ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டாவை அந்த சைடு எடுத்துகிட்டு போயிருங்க, 1 - sin ஸ்கொயர் தீட்டா. இப்படியும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி சைனோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா. சரிங்களா? அதே மாதிரி tan ஸ்கொயர் தீட்டா, 1 + tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவா? tan ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ கேட்டிருந்தாங்கன்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1. ஓகேங்களா? இதுதான் இதோட வேல்யூ. அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -tan ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூவும் 1 தான். சரிங்களா? நெக்ஸ்ட் இதுக்கும் அதே மாதிரி தான். என்ன அப்படின்னா, cot ஸ்கொயர் தீட்டா is equal to cosecant ஸ்கொயர் தீட்டா -1. அதே மாதிரி cosecant ஸ்கொயர் தீட்டா cot ஸ்கொயர் தீட்டா is equal to 1. ஓகேங்களா? இது எல்லாமே நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸில் வரும். இது வந்து அதுக்குரிய ஈக்குவல் ஃபார்ம்ஸ். ஓகேங்களா? ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ்க்கும் அதோட ஈக்குவல் ஃபார்ம்ஸ். இதுவரையும் பேசிக்காக இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் அண்ட் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் ஈஸியாக 12th வரையும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.